ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே நம்ம பாசிட்டிவான வைப்ரேஷனோட தான் நம்மளுடைய வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது தான் நமக்கு கோர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னா, ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணும்போது கடிகாரத்தை பார்க்கும்போது அதில் ஓடுறது முள் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய டைமை நம்ம ப்ரீசியஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனுடைய நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் ப்ரெஷர் அண்ட் தென் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸுங்க. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். செப்பரேட்டாகவும் வீடியோவாகவும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து மேனோமீட்டர்ஸ் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்டான நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வரும். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டோட்டல் ப்ரெஷரும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட், அதாவது கேட் எக்ஸாம்ஸ்லேருந்து உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வர, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான எக்ஸாம்ஸ்லேருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்ஸ் வரையும் இந்த டாபிக் இல்லாத கொஷின்ஸ் பார்க்கவே முடியாது. எப்படியும் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் ஆர் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி ஒரு லிக்யூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளுடைய லிக்யூட் இருக்குது. ஸோ அந்த லிக்யூடுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஏதாவது ஒரு பிளேட் ஆர் ஏதாவது ஒரு பிளேன் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு உள்ளே வந்து இமோஸ்டு ஆகிருக்கும்போது, ஸோ அந்த இமோஸ்டு ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எப்போ வந்து நமக்கு அந்த லிக்யூடுடைய சர்ஃபேஸை ரீச் பண்ணுதோ, ஸோ அப்படி ரீச் பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் தான் டோட்டல் ப்ரெஷர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். The total pressure is defined as the force exerted by a static fluid on a surface when the fluid come into the contact with the surface அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய லிக்யூட், அதாவது வாட்டரில் வந்து இம்மர்ஸ்டு ஆகிருக்கும் போது எப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய வாட்டர் சர்ஃபேஸை ரீச் பண்ணுதோ, ஓகேங்களா? வாட்டர் சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அதெல்லாம் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தென் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? ஸோ மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ப்ரெஷரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர். ஓகேங்களா? எஸ்பெஷலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வாட்டர்லேயோ இல்லை எனி அதர் லிக்யூட்லேயோ இம்மர்ஸ்டு ஆகிருக்கும் போது அதனுடைய சர்ஃபேஸ்க்கு அது வரும்போது அது மேலே ஆக்ட் ஆகிற ப்ரெஷரை டோட்டல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. வேரஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது, ஸோ அந்த ப்ரெஷர் பார்த்திங்களா, அந்த ப்ரெஷர் வந்து அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அந்த இடத்த தான் நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டில் அந்த பிளேனில் ஆக்ட் ஆகுதோ ஸோ அதை தான் நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பொசிஷன் கூட சொல்லிக்கலாம். அந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற பொசிஷன் ஆர் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கேடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சுங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான கேசஸில் டோட்டல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது எப்படி, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெர்டிக்கல் பிளேன் சர்ஃபேஸ் இமர்ஸ்டு இன் அ லிக்யூட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஸில் என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இம்மர்ஸ் ஆகும் பார்த்திங்களா, அதாவது மூழ்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணிக்குள்ளே மூழ்குது பார்த்திங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக இம்மர்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்மர்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கேஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிபெண்டிங் அப்பான் த அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை பொறுத்து ஸோ அதில் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷரும் மாறும், சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் மாறும். ஸோ அதனால் இந்த டோட்டல் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கான்செப்ட்ஸ் கீழே 3 கேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, வேர்ட்டிக்கலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து இம்மர்ஸ்டாக இருந்துச்சுன்னா டோட்டல் ப்ரெஷர் என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன. நெக்ஸ்ட் கேஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹரிசாண்டலாக. ஓகேங்களா? ஸோ இதே ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாக, அதாவது உங்களுக்கு ஃப்ளாட்டாக அதில் மிதந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு அதில் டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன. நெக்ஸ்ட்டு இதே ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து மூழ்கி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளைனடாக. ஓகேங்களா? ஸோ அங்கே வேர்ட்டிக்கலாகவும் இருக்காது, ஹரிசாண்டலாக இருக்காது, ஏதோ ஒரு இன்க்ளைனடு, ஏதோ ஒரு பர்டிகுலர் டிகிரியில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிற
டோட்டல் ப்ரெஷர் என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன. ஸோ இந்த 3 கேஸ்லையும் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலாவும் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கான ஃபார்முலாவும் நான் கொடுத்துருவேன். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் இதுதான். ஸோ இங்கே நம்ம இனிமேல் ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா நத்திங் பட் உங்களுக்கு வாட்டருடைய அந்த டாப் லெவலில் தான் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி அண்ட் பி அப்படிங்கிற 2 லெட்டர் நான் டினோட் பண்ணியிருக்கேன். ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய சென்ட்ராய்டு அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து சென்டராக இருக்கும் பார்த்தீங்களா, ஆப்ஜெக்டோடைய எக்ஸாக்ட் சென்டரை தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஜி. அண்ட் பி அப்படிங்கிறது நத்திங் பட் ஸோ அந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற பாயிண்ட், அந்த ஆப்ஜெக்டில் எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லலாம், ஆர் டெப்த் ஆஃப் ப்ரெஷர் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. ஓகேங்க. ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்களா சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸ் பார் அண்ட் ஹெச் பார் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதில் இந்த ஃபஸ்ட் கேஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ அப் டு உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டோடைய சென்ட்ராய்டிலிருந்து அந்த லிக்விடோடைய டாப் லெவல் வர இருக்கிற ஹைட்டை தான் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் பார்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. புரிஞ்சுதுங்களா. அப் டு இந்த ஜி பாயிண்ட்லேருந்து அந்த லிக்விடோடைய டாப் லெவல் வர இருக்கிற பாயிண்ட்டை எக்ஸ் பார் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ், வேற பி அப்படிங்கிற பி பாயிண்ட்லேருந்து அந்த டாப் லெவல் ஆஃப் த வாட்டர் வர இருக்கிற ஹைட்டை ஹெச் பார். ஓகேங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவோம், டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆர் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஹெச். ஓகேங்களா. டெப்த். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகிற டெப்த் அதை ஹெச் பார்னு சொல்லுவோம். எக்ஸ் பாருங்கிறது சென்ட்ராய்டல் டெப்த்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா. ஸோ ரெண்டுடைய டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நான் போக போக உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இந்த கேஸில் வேர்ட்டிக்கலாக இந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் ஆகிருக்கும்போது டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா, சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கான ஃபார்முலா ஜஸ்ட் ஃபார்முலா தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஸோ உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் பார். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற எல்லா நோட்டேஷனையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இது டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ப்ரெஷர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், டோட்டல் ப்ரெஷர் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் ஹெச் பார். நான் ஏற்கனவே அந்த டயக்ராமில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து அந்த வாட்டருடைய லெவல் வேறு இருக்கிற ஹைட்டை ஹெச் பார்னு சொல்லுவோம். அதாவது சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா ஐஜி டிவைடட் பை ஏ எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற இந்த 2 ஃபார்முலாவில் இருக்கிற நொட்டேஷன்ஸை நான் கொடுத்துறேன். இதில் டபிள்யூ அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த லிக்யூடில் வந்து உங்களுக்கு இம்மர்ஸ்ட் ஆகிருக்குதோ அந்த லிக்யூடுடைய ஸ்பெசிஃபிக் வெயிட். ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் வெயிட் நான் வச்சுக்கோங்க. வாட்டரில் மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட். ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் அந்த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அந்த பிளேட்டோ இல்லை அந்த பிளேனோ ஆர் அந்த ஆப்ஜெக்டோடைய ஏரியா. ஓகேங்களா. எக்ஸ் பார் அப்படிங்கிறது நத்திங் பட் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய சென்ட்ராய்டிலிருந்து உங்களுக்கு எது வர வாட்டருடைய டாப் லெவல் வர இருக்கிற டிஸ்டன்ஸை சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் பார்னு சொல்லுவோம். ஐஜி அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா. ஸோ இந்த ஐஜி அப்படிங்கிறது நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ராய்டை பொறுத்து. ஓகேங்களா. அண்ட் தென் ஹெச் பார் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரெஷர், சென்டர் ஆஃப் ப்ரெஷர்லேருந்து அந்த வாட்டருடைய டாப் லெவல் வர இருக்கிற இது. சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ட்டிக்கலாக இம்மர்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இம்மர்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ புரியுதுங்களா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக இம்மர்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே 3Dயில் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டாக உள்ளே மூழ்கி இருக்கும்போது ஃப்ளாட்டாக மிதந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி உள்ளே மூழ்கி இருக்கும்போது ஹரிசாண்டலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சென்ட்ராய்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த இடமும் அந்த டோட்டல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அந்த இடமும் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா. அதாவது எக்ஸ் பாரோட வேல்யூ ஹெச் பாரோட வேல்யூ ஈக்குவல். புரியுதுங்களா. எக்ஸ் பார் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சென்ட்ராய்டு இருக்கும். அந்த சென்ட்ராய்டிலிருந்து இந்த வாட்டரோட லெவல் வேறு இருக்கிற ஹைட்டை எக்ஸ் பார். ஹெச் பார்னால் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை பின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லிக்விடோடைய ஹைட்டு ஹெச் பார். ஓகேங்களா. ஸோ இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் பிகாஸ் ஹரிசாண்டலாக இது இம்மர்ஸ்டாக இருக்கிறனால. ஸோ ஓகே, இங்கே டோட்டல் ப்ரெஷர் அண்ட் தென் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கான ஃபார்முலா பார்த்துறாங்களா. டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா அதே தான். அங்கே நம்ம என்ன பார்த்தோம், வெர்டிக்கலாக இம்மர்ஸ்டாக இருக்கும்போது என்ன பார்த்தோம், அதே தான் WA இன்ட்டு எக்ஸ் பார். பட் ஆனால் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கான ஃபார்முலா உங்களுக்கு என்ன அப்படின்னா அங்கே நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் IG பை A எக்ஸ் பார்
ப்ளஸ் எக்ஸ் பார்னு. பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அதாவது ஹெச் பாரும் உங்களுக்கு எக்ஸ் பாரும் இங்கே ஈக்குவல் அப்படிங்கிறனால எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதனோட வேல்யூவே ஹெச் பாராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு ஹெச் பாரும் எக்ஸ் பாரும் ஈக்குவல். ஓகேங்களா, எக்ஸ் பார் அப்படிங்கிறது சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறது. அதுக்கான ஃபார்முலா நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதே அதே வேல்யூவை ஹெச் பார்னு எடுத்துக்கலாம். தனியாக நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண தேவை கிடையாது. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த கேசஸ்லேருந்து ப்ராப்ளம் அதிகமாக வரதில்லை. ஜஸ்ட் கான்செப்சுவலாக மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளைனடாக. ஓகேங்களா, ஸோ அதே ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்க்ளினேஷனடாக ஏதோ ஒரு இன்க்ளினேஷனில் உங்களுக்கு வந்து உள்ளே மூழ்கி இருக்கும்போது ஸோ அப்போ வந்து அது மேலே ஆக்ட் ஆகிற சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயக்ராமை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய வாட்டர் லெவல். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிகிரியில் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளினேஷனில் இருக்கலாம். அது தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் அதாவது ஃப்ரண்ட்டில் முன்னாடி நின்று பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ஒரு பிளேட்டாக தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கலாம், ஆர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம், ஆர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்லனாலும் இருக்கலாம், உள்ள மூழ்கி இருக்க ஆப்ஜெக்ட். பட் ஆனால் அதனுடைய ஃப்ரண்ட்டில் போய் நின்று பார்க்கும்போது நமக்கு ஒரு பிளேட்டாக தான் தெரியும். ஸோ அதனால தான் நான் பிளேட் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் வியூ. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். நான் இங்கே சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இதுவே ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டாக இருந்தால் ரெக்டாங்கிள் இருக்கும், ட்ரையாங்கிள் இருந்தால் ட்ரையாங்கிள் இருக்கும். சரிங்களா, சரி ஓகேங்க. ஸோ இதை நான் இந்த பாயிண்ட் ஜி, எப்போவுமே நமக்கு ஜி தான் மேலே இருக்கும். ஓகேங்களா, சென்ட்ராய்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சென்ட்ராய்டு இருக்கும், அச்சு. ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே நம்மளுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அதாவது டோட்டல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் பி. ஓகேங்களா, அதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த பிளேட் வரை கொண்டு போய்கிட்டேன். ஜஸ்ட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஹைட்டை என்ன எக்ஸ் பார் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியிலேருந்து மெஷர் பண்ணோன்னா எக்ஸ் பார், வித் ரெஸ்பெக்ட் டு பியிலேருந்து மெஷர் பண்ணால் ஹெச் பார். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இதில் டோட்டல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணலாங்களா. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம ப்ராப்ளம் போகும்போது நல்லாவே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா அதே ஃபார்முலா தான். 3 கேஸ்லையுமே உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா மாறவே மாறாது. பட் ஆனால் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் மட்டும் தேர்ட் கேஸில் மாறும். ஏன்னா இன்க்ளினேஷன் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஹெச் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா ஐஜி இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை ஏ எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார். ஓகேங்களா, ஸோ இங்கே இன்க்ளினேஷன் இருக்கிறனால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணும். சரிங்களா, ஸோ அதனால தான் சைன் ஸ்கொயர் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கேன் டிவைட் பை ஏ எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார். அவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ இந்த 3 கேஸ்லையும் டோட்டல் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டாபிக்ஸ் கீழே வர ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஷேப்ஸ்க்கு மட்டும் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது எக்ஸ் பார் பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். ஓகேங்களா, ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னாலே டைமென்ஷன் பிரெத் இன்ட்டு டெப்த்து. ஸோ இதை நான் வந்து சென்ட்ராய்டு ஃபஸ்ட்டு நான் ஃபேக்டர் என்ன கால்குலேட் பண்ணுறேன்னா சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா என்ன அர்த்தம், எக்ஸாக்டாக இது ரெண்டாக பிரிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டாக பிரிக்கும்போது அந்த பாயிண்ட் தான் சிஜி சென்ட்ராய்டு அப்படிம்பாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா, ஸோ அப்போது ரெக்டாங்கிளாக இருந்தால் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸை தானேங்க சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டு, ஸோ இது என்ன ஹைட்டில் இருக்குது, ஸோ அதுதானே எக்ஸ் பார்னு சொல்லுவோம். ஸோ நத்திங் பட் டெப்த்தில் பாதி தானே இந்த எக்ஸ் பாரு. ஸோ அதனால் எக்ஸ் பார் வேல்யூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேல்யூ d/2 நல்லா நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்ணுறது. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா எல்லாத்துக்குமே தெரியும், பிரெத் இன்ட்டு டெப்த்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 2 தடவை அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலாம், ஆர் பேஸை பொறுத்து அதாவது இந்த ரெக்டாங்குலரோடைய அடிப்பக்கத்தை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நான் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ BdQ/12. ஓகேங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பேஸ் இருக்கும், ஹைட் இருக்கும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் சென்ட்ராய்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ட்ரையாங்கிள் இப்படி பிரிக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் பிரிச்சிங்கன்னா இந்த ஜி பாயிண்ட் கிடைக்குங்களா. ஸோ ஃபார்முலா வேணும் அப்படின்னா இது வந்து ஹெச்சில் பாதி 1/3 தான் உங்களுக்கு என்ன சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா எக்ஸ் பாரும் நமக்கு அந்த டோட்டல் ப்ரெஷர் ஆகட்டும் இல்லை சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆகட்டும் 2 ஃபார்முலாலையும் எக்ஸ் பார் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஷேப்புக்கும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிளாக இருந்தால் d/2, ட்ரையாங்கிளாக இருந்தால் h/3. சரிங்களா, ட்ரையாங்கிளோட ஏரியா உங்களுக்கே தெரியும், ½ × BH. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா BH3/36. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் அப்படின்னா ஒரே ஒரு டயாமீட்டர் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எக்ஸ் பார் வேணும், அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பிரிச்சுன்னா இந்த சென்ட்ராய்டு வேணும் அப்படின்னா
ஸோ உங்களுக்கு d/2 ஓகேங்களா. ஸோ இந்த டயால பாதி தான் உங்களுக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ, அதாவது சென்ட்ராய்டோட வேல்யூ. சர்க்கிளுக்கு சென்ட்ராய்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு d/2, ஏரியா வந்து π/4 × d², அண்ட் தென் மூமெண்ட் கால்குலேட் பண்ணோம்னா πd⁴/64 ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டோட்டல் ப்ரெஷரில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.